ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் உன்னதமானவரே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் காண்பவரே ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் அற்புதரே ஸ்தோத்திரம் ஆதி அந்தமானவரே ஸ்தோத்திரம் அநாதி தெய்வமே ஸ்தோத்திரம் நித்தியமானவரே சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நல்லவர் 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 ஹல்லேலூயா க்ளோரி ஜீசஸ் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 மாறாதவரே ஸ்தோத்திரம் மகிமை உள்ளவரே ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் அற்புதரே ஸ்தோத்திரம் அநாதி தெய்வமே ஸ்தோத்திரம் மாறாதவரே ஸ்தோத்திரம் மகிமை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் க்ளோரி ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ரட்சகரே ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசு ராஜா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தவும் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தவும் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உம்முதிரமதினால் திறந்ததாம் ஜீவ புது வழியார் உம்முதிரமதினால் திறந்ததாம் ஜீவ புது வழியாம் உம்மடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம் உம்மடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரலாமே சந்ததம் இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மதயவு உம் கிருபை எத்தனை ஆச்சரியம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு
நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. ஆமென். க்ளோரி. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அண்டீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. நீரே அண்டீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியாரில் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நம்முடைய மத்தியிலே ஜோசப் சாலமோன் அவர்கள் ஜெபிப்பாங்க. அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வீடு பிரதிஷ்டை நிகழ்வை ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இடத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ரட்சகர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் பாடுவோம். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் நண்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்த எபேனேசரே, மேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபேனேசரே, நீ மேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த நாளில் எம்மானுவேலரே, எங்கள் வாழ்வில் வேலரே, எங்க வாழ்வின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே. ஆமென். துதிகளுடனே. க்ளோரி. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்த
உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிமானிருத்திடுமே, மகிமானிருத்திடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஸ்துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். हिंदी सॉन्ग नंबर 96 हालेलुया स्तुति करेंगे, हालेलुया स्तुति करेंगे, यीशु की स्तुति करेंगे, हालेलुया स्तुति करेंगे, यीशु की स्तुति करेंगे। हालेलुया 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 हालेलुया। क्रूस पर जीवन दिया और कभी आया, क्रूस पर जीवन दिया और कभी आया। पापों को मिटा के पवित्र करके मुक्ति भी दिया रे, पापों को मिटा के पवित्र करके मुक्ति भी दिया रे। हालेलुया स्तुति करेंगे, यीशु की स्तुति करेंगे, हालेलुया स्तुति करेंगे, यीशु की स्तुति करेंगे। हालेलुया 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 हालेलुया। सदा मैं स्तुति करूंगा और सदा तुझे याद करूंगा, सदा मैं स्तुति करूंगा और सदा तुझे याद करूंगा। पवित्र आत्मा से भरपूर होकर तेरे लिए जीऊंगा, पवित्र आत्मा से भरपूर होकर तेरे लिए जीऊंगा। हालेलुया स्तुति करेंगे, यीशु की स्तुति करेंगे, हालेलुया स्तुति करेंगे। आमीन 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 आमीन। यीशु की स्तुति करेंगे। हालेलुया 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 हालेलुया
यीशु के पास आओ और मुक्ति को अपनाओ यीशु के पास आओ और मुक्ति को अपनाओ आशीष देगा साथ अपने लेगा कभी नहीं छोड़ेगा आशीष देगा साथ अपने लेगा कभी नहीं छोड़ेगा हालेलुया स्तुति करेंगे यीशु की स्तुति करेंगे हालेलुया स्तुति करेंगे यीशु की स्तुति करेंगे हालेलुया 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 हालेलुया। प्रभु को हम धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பாடல் நம்பர் 53. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே கண்ணியாவையும் துடைக்கிறாரே தேவன் நாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணியாவையும் துடைக்கிறாரே இது மனுஷனி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இது மனுஷனி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவ ஆலயமும் அவரே மாயபடி கிழக்கும் அவரே தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் நீக்கும் சுத்த ஜீவநதியும் அவரே இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே என்றும் ஸ்துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறான் சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறான் சீர் மிகுந்திடும் மிக சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உமையே சீர்
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எல்லோரும் முழங்கால் பிடி ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இடத்துல தேவ மகிமை நிரம்பும்படியாக, கர்த்தர் இந்த இடத்தில் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக, தெய்வ கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக, தேவனுடைய கரம் ஹல்லேலூயா அந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் வாய் திறந்து ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த பவனத்தை ஆண்டவரே நீர் தந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடம் ஆண்டவரே நம்முடைய மகிமையுள்ள ஸ்தலமாக ஆண்டவரே நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே ஸ்தலமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மயப்படத்தக்கதாக கர்த்தாவே இந்த இடத்துல ஹல்லேலூயா உம்முடைய வல்லமை நாள் நிரப்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை ஆண்டவரே இங்கு தங்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வரட்டும் ஐயா. ஆண்டவரே பரலோகம் திறக்கணும் ஐயா. இந்த இடத்துல ஆண்டவரே பரலோக அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கர்த்தாவே ஆளுகை செய்யட்டும் ஐயா. இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக. க்ளோரி ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். வல்லமை ஆவியானவரே, கிருபை ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஐயா. Glory Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory Jesus, amen, 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 amen. Glory Jesus, hallelujah, 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 hallelujah. பிதாவே கிருபை 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 கிருபை. ஆண்டவரே கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆத்துமதாகம் தீர்க்க வருமே, ஆவியில் நிலைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் வல்லவரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே. அக்னி அபிஷேகம் அக்னி ஆகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே,
அன்பரின் நேசம் பொங்கி பாடவேன் அன்பின் அருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே தேவன் பின் வெள்ளம் புரண்டோடுதே தாவி மூழ்கனோமே நீச்சலாலமே சக்தி அடைந்தேன் பக்தியோடினங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வாம் சக்தி அடைந்தேன் சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வாம் வானம் திறந்தோமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்தோமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே 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 glory அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் எஸ் எஸ் ஆமென் glory சபா அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே ஹalleluya hallelujah glory shababa baba baba glory shakabalaria glory shabalara gadiala gadagalaraba jivara gadiala gadagadiala raba rivadiya de gasyala raba udaraba glory amen 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 வல்லமை வல்லமை ஹalleluya glory jesus மகிமை 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 அற்புதரே ஸ்தோத்திரம் glory amen 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 இரத்தத்தால் ஜெயம் glory hallelujah 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 ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அற்புதரே ஸ்தோத்திரம் அநாதி தெய்வமே ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை கிருபை கிருபையின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் மகிமையின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் உன்னதத்தின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் ஆவியானவரே ஆளுகை செய்யும் மகிமையின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் glory ஜீசஸ் அன்பின் ஆவியானவரே ஆளுகை செய்யும் அப்பா glory ஜீசஸ் ஹalleluya 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 இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா पितावे मैं तुझे अद्भुतरे स्तोत्रम धन्यवाद 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 प्रभु जी आपके नाम की महिमा हो आपकी स्तुति हो परमेश्वर पिता अनुग्रहकारी पिता हम धन्यवाद करते हैं पवित्र आत्मा परमेश्वर आपकी महिमा 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 हो प्रभु जी हर एक को भरिए प्रभु जी आपकी सामर्थ्य से भरिए आपकी महिमा से भरिए ग्लोरी जीसस इस जगह में प्रभु जी आपका उपस्थिति आपकी महिमा आपका परमेश्वर पिता हुकूमत आने दीजिए इस जगह पे प्रभु जी आपकी महिमा से भरिए परमेश्वर पिता ग्लोरी जीसस आप महान है आप सर्वज्ञानी है सर्वव्यापी है सर्वोच्च परमेश्वर हालेलुया धन्यवाद 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 प्रभु जी நாம் ஜெபிப்போம் இப்போது நம்முடைய மத்தியிலே சார்கோப்பில் இருக்கிற ஊழியக்காரமா ஜெபிப்பாங்க சோத்திரம் 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 பரலோக பிதாவே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அன்பின் தெய்வமே அருமையான அந்த கத்தாவே மே சோத்திரம் மாலை வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மே சோத்திரம் மாலை வேலையில் கத்தாவே மே சோத்திர சபையாய் ஜனமாய் கத்தாவே ஊழியர்களாய் தேவ மக்களாய் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியம் கத்த தந்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அதற்கான முகாந்தரத்தை கத்தர் உண்டாக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா
நீண்ட காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நீண்ட காலங்களாக காத்திருந்து இந்த இடத்தை கர்த்தர் ஆயுதப்படுத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியின் கர்த்தாவே குடியிருப்பு மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல குடியிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்படவும், ஆண்டவரே சோத்திர சோத்திர சோத்திர. இந்த உலகத்தில் உண்டான கர்த்தாவே பனிகளுக்கும் மந்தைகளுக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கி தங்கி இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நன்மை உண்டாக ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முதல் இதில் தங்கி தாபரிக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறேன். இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. இதில் செய்யப்படுகிற ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய தூதர்கள் ஏறி இறங்குகிற பெத்தேலா இந்த இடத்தை மாற்றுவீராக. தேவ பிரசன்னத்தால் நீர் நிரப்பும்படியாய் சேவிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நடையை நடத்துகிறவனால் ஆகிறதில்லை என்று சொல்லி இருக்கிறது. எல்லாம் உம்மால் ஆகும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் கிரியை நடப்பித்து மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிரியைகளை கர்த்தர் செய்திருக்கிறீர். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். செய்தி பேசுகிற தாசரை கரத்தில் இருந்து வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தும். பாட ஜெபிக்க துதிக்க தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்து தொடர்ந்து கிரியை செய்தரலும். வர வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் வந்து சேர உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு விஷயங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் அப்படி எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோருமாய் திறந்து தேவனை ஆராதிப்போம். இந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்தவர். ஹல்லேலூயா. அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தேவன். துதிப்பது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பிதாவே துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். அற்புதரே ஸ்தோத்திரம். அநாதி தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல ஹல்லேலூயா அவர் ஆளுகை கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம். அற்புதரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய கிருபையால் இந்த ஹல்லேலூயா வீட்டை ஆண்டவர் நமக்கு தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஆளுகை செய்து இங்கு வசிக்கும் பிள்ளைகளை பலப்படுத்தி பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா எதிர்ப்புகளுக்கும் பலவீனங்களுக்கும் சத்துடைய தந்திரங்களுக்கும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் பொல்லாங்குடைய தீக்கணைகளுக்கும் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலகி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தாமே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து எல்லா பலவீனங்களை நீக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளையும் எல்லா குறைவுகளையும் அகற்றி நிறைவானது ஆண்டவர் தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல தேவன் தாமே மையப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்திகா நம்முடைய மத்தியிலே ஜோஜி சிஸ்டர் ஜெபிப்பாங்க. இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இந்த இடத்துல கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடி மகிமைப்படுத்த துதிக்க ஆராதிக்க தேவன் தந்த பிரதான இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானோட பிரசன்னம் அந்த இடத்துல நிறைவா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பேசுற தாசனை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுக்கு தேவையான ஆலோசனை வார்த்தைகள் கர்த்தர் எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக வந்திருக்கிற மக்களோடு எங்களோடு கர்த்தர் பேசி கர்த்தர் பலப்படுத்தபடியாக
ஜெபிக்கிறோம். மீதியான வேலையில கர்த்தர் பொறுப்பெடுப்பீர், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் அப்படி உட்காருவோம். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆண்டவர் இந்த அருமையான வீட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ये प्रिय इस घर को परमेश्वर ने हमें दिए हैं. தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கி இளைப்பாறும்படியாக परमेश्वर के सेवक लोग रहकर विश्राम करने के लिए பரலோக தேவன் கிருபையாய் இந்த ஸ்தலத்தை தந்திருக்கிறார். स्वर्ग परमेश्वर अनुग्रह से इस जगह हमको दिए हैं. இந்த ஸ்தலத்தை தேவன் தந்த நோக்கம் ஊழியர்களுக்கு இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாக. परमेश्वर इस जगह देने का उद्देश्य सेवक लोग विश्राम करने. இந்த வீட்டை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரும்படி நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். इस जगह पे इस घर को आशीष देने के लिए हम सब लोग इकट्ठे हुए हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. இந்த ஸ்தலத்திலே வருகிற போகிற அத்துணை பேரும் इधर आए हुए सबको தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக परमेश्वर जो आशीष पाने के लिए நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும். हम लगातार हम प्रार्थना करते रहते हैं. தங்கி இளைப்பாறுகிற பரிசுத்தவான்களை जो पवित्र लोगों को विश्राम के लिए தம்முடைய கிருபையின் பலத்தினாலே நிரப்ப வேண்டும். परमेश्वर अनुग्रह और बल से भरने के लिए ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். परमेश्वर इस्तेमाल करना है. அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हम सब लोग प्रार्थना करना है. இந்த நாளிலே கர்த்தர் இந்த அருமையான ஸ்தலத்தை நமக்கு தந்திருக்கிறார். इस दिनों में परमेश्वर एक अच्छा जगह को दिए हैं. வெகு பிரயாசப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். बहुत ही प्रयास के साथ बहुत बाढ़ जोड़ने के बाद इस जगह परमेश्वर ने हमें दिए हैं. திருச்சபை மக்களுடைய ஜெபமும் सब जो लोग विश्वासी लोगों की प्रार्थना, ஊழியர்களுடைய ஜெபமும் सेवकों की प्रार्थना, ஆண்டவருடைய கிருபையும் परमेश्वर की करुणा, இந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ये कार्य पूरा हुआ. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். परमेश्वर की इच्छा के अनुसार ये कार्य पूरा करता है. தேவனுக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर की महिमा हो. நம்ம சங்கீதத்திலே भजन संहिता में 29ஆம் சங்கீத கடைசி வசனத்தை வாசிக்க जो 29 में आखिरी वचन को पढ़े. தேவனுடைய திட்டம் அதுவாக இருக்கிறது. परमेश्वर की योजना ये है, அவருக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும். उनके लिए एक झुंड लोग चाहिए. அந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கும். वो लोगों को वो आशीष देना है. அப்போ இந்த மலாடு பகுதியிலே मलाड एरिया में ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். परमेश्वर अद्भुत कार्य किए हैं. ஒரு கிருபாசன ஊழியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். कृपासनम सेवकाई को परमेश्वर ने दिए हैं. அதுல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து उसमें पवित्र आत्मा रहकर ஊழியர்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்தி सेवकों को हाथों में लेकर इस्तेमाल करते हैं. ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். परमेश्वर महिमा और पा रहे हैं. அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறார், जो इधर भजनकार कहता है, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். परमेश्वर अपने लोगों को बल दे. அப்ப இந்திய தேசத்திலே வாழ்கிற ஜனங்களை जो भारत देश में रहने वाले அவருடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். अपने कलिसिया में लाते हैं. அதுதான் அவருடைய ஜனமாக மாறுகிறது. वही जो उनके लोग हैं. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு उद्धार வருகிறார். पे लोगों को प्रतिदिन कलिसिया में इकट्ठा कर रहे हैं. சபைக்குள்ளே வந்த ஜனம் அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறது. इन्हें अगर जो सामर्थ्य जन उनके हैं, அந்த ஜனத்தை சபையாக மாற்றுகிறார். वो लोगों को कलिसिया बनाता है. அப்ப சபைக்குள்ளே வர வேண்டுமானால் कलिसिया में आना है तो அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும். वो लोग मन फिरना है. அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். उन्हें पाप की अंगीकार करना है. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும். पाप की क्षमा का निश्चय पाना है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட வேண்டும். यीशु मसीह के लहू से वो धोए जाना है. அவர் முழுகி ஆசான் எடுக்க வேண்டும். डूबकर बपतिस्मा लेना है. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். जो अन्य भाषा चिन्ह के साथ पवित्र आत्मा को पाना है. ஆவியோடு உண்மையோடு அவர்கள் இறைவனை ஆராதிக்க வேண்டும். आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करना है. இப்படிப்பட்ட கூட்டத்தை ऐसा झुंड को இறைவன் தம்முடைய ஜனம் என்று அழைக்கிறார். परमेश्वर अपने लोग कहता है. அப்ப தேவன் தம்முடைய ஜனம் என்று அழைக்கிற கூட்டம் जो अपने लोग कहने वाले परमेश्वर लोगों அவர் को, கட்டி எழுப்புகிற சபைக்குள்ளே இருப்பார்கள். वो अपने बनाए हुआ कलिसिया में रहते हैं. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். इस पत्थर के ऊपर मेरे कलिसिया को बनाऊंगा. ஆண்டவர் ஒரு கல்லாக தன்னை சொல்லுகிறார். परमेश्वर एक पत्थर के रूप में अपने को दर्शाता है. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். इस चट्टान के ऊपर मेरा कलिसिया को बनाऊंगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கல் என்று प्रभु அழைக்கப்படுகிறார். यीशु मसीह चट्टान है.
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु परमेश्वर சிலுவையிலே அறையப்பட்டு क्रूस पर मारा गया, ரத்தம் சிந்தி மரித்து जो लहू बहाकर मरकर அடக்கம் பண்ணப்பட்டு दफनाकर அவர் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். वो तीसरा दिन जी उठे हैं, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்தார். यानी अगर मृत्यु और अधोलोक पर विजय पाकर जी उठा, அவர் பரமேறி போனார். स्वर्ग में गए हैं, அங்கே பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார். वो पिता के दाहिने ओर बैठे हैं, அந்த वलது வருஷத்துக்கு ஒரு பேரு जो दाहिने ओर का एक नाम கிருபாசனம். कृपासनम। இப்ப கிருபாசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உட்கார்ந்து இருக்கிறார். कृपासन में प्रभु यीशु मसीह जी उठकर बैठा है। ஏற்ற சமயத்தில் நாம் இரக்கம் பெற வேண்டும். जो सही समय पर हम दया पाना है அவருடைய கிருபையை பெற வேண்டும். और उसके अनुग्रह को पाना है। கிருபை இரக்கத்தையும் தம்முடைய ஜனத்துக்கு தருவதற்காக करुणा और दया अपने लोगों को देने के लिए அவர் பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறார். पिता के दाहिने ओर वो बैठे हैं। அப்ப இயேசு உயிர் தெழுந்து எங்கே போனார்? यीशु जी उठकर किधर गए हैं? பரலோகம் போனார். स्वर्ग गए हैं। அவர் அங்கே போய் பிதாவின் அருகிலே உட்கார்ந்தார். उधर जाकर पिता के दाहिने ओर बैठे हैं। மகத்துவ ஆசனத்தில் यानी अगर जो महान स्थान வலது पर வருஷத்தில் जो दाहिने ओर உட்கார்ந்திருக்கிறார். बेटा है, அவர் अमर्ந்திருக்கிற இடத்துக்கு பேரு वो बैठा हुआ जगह का नाम கிருபாசனம். कृपासनम। ஏன் அது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது? क्यों उसको कृपासनम कहते हैं? அங்கு இருந்து தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுக்கணும். उधर से अपने लोगों को बल देना है, தம்முடைய சபைக்கு பலன் கொடுக்கணும். अपने कलिसिया को बल देना है, தம்முடைய ஜனத்துக்கு பலன் அருளி जो अपने लोगों को बल देकर சமாதானம் அருளி शांति देकर அவர்களை ஆசீர்வதிக்கும். उन्हें आशीष देना है। இந்த உலகத்திலே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம், जो इस संसार में परमेश्वर से आशीष पाए हुआ அது एक झुंड தேவனுடைய है, சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட கூட்டம். जो कलिसिया में लाए हुए झुंड है। அந்த கூட்டத்துக்குள்ள அந்த சபைக்குள்ளே வந்த கூட்டத்தை वो कलिसिया में आए हुए लोगों को தம்முடைய ஜனம் என்று அழைத்து சந்தோஷப்படுகிறார். वो अपने लोग कहकर आनंद पाते हैं। பேதுரு சொல்கிறார், पतरस कहता है, 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், जो पहले पतरस का दूसरा அந்தகாரத்தில் இருந்து जो अंधकार में रहकर தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு यानी अगर जो अपने ज्योति में लाकर வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி जो बुलाए हुआ दया को याद करके தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரிய ये चुना கூட்டம், हुआ अगर जो राजा के वंश से है, அவருக்கு சொந்த ஜனம், उनके खुद के लोग हैं, பரிசுத்த ஜாதி, पवित्र जन है, இப்படி எல்லாம் அந்த ஜனத்தை வர்ணிக்கிறார். ऐसा लोगों को वर्णन करते हैं। அப்ப தேவனுடைய ஜனம் अब जो परमेश्वर के लोग தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களாக जो இருக்கிறார். परमेश्वर के कलिसिया में उन्हें लाते हैं, அப்ப அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை अंधकार में रहने वाले लोगों को ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு एक வருகிறார். आश्चर्यजनक ज्योति में लाकर எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான हर ஒளி, एक व्यक्ति को प्रकाशित करने वाला सच्चा ज्योति, எந்த मनुஷனையும் அந்த ஒளி பிரகாசிக்கும். जो हर एक व्यक्ति को वो ज्योति प्रकाशित करता है। நல்லவனையும் பிரகாசிக்கும், अच्छे व्यक्ति को भी, கெட்டவனையும் பிரகாசிப்பிக்கும், बुरा व्यक्ति को भी प्रकाशित करता है। பொல்லாதவனையும் ரட்சிக்கும், जो दुष्ट को भी उद्धार देते हैं, சன்மார்க்கனையும் ரட்சிக்கும். यानी अगर जो कुकर्मी को भी उद्धार எந்த देते हैं। மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி हर एक व्यक्ति को उजाला प्रकाशित करने वाला உயர்ந்த ज्योति, ஜாதிக்காரனையும் ரட்சிக்கும், தாழ்ந்த ஜாதிக்காரனையும் ரட்சிக்கும், यानी अगर ऊंचा व्यक्ति को भी नीचा व्यक्ति को भी நிறைய उद्धार देते हैं। படிச்சவனையும் ரட்சிக்கும், கொஞ்சமா படிச்சவனையும் ரட்சிக்கும், यानी अगर जो भरे हुए व्यक्ति के भी, निर्बल को भी படிக்காதவனையும் उद्धार ரட்சிக்கும், देता है, अनपढ़ को भी उद्धार எந்த देता है। ஜாதியா இருந்தாலும் ரட்சிக்கும், हर एक जाति को उद्धार देते हैं। எந்த நிறமா இருந்தாலும் ரட்சிப்பார், कौन से भी रंग का हो वो उद्धार देते हैं। எந்த இனமா இருந்தாலும் ரட்சிப்பார், कोई भी लोग हो वो उद्धार देते என்ன हैं। பாஷை பேசினாலும் ரட்சிப்பார், कौन सा भी भाषा बोलो वो उद्धार देते हैं। எந்த தேசத்துல வாழ்ந்தாலும் ரட்சிப்பார். कौन सा देश में भी आप रहो आपको उद्धार देते हैं। முழு உலகத்திலும் இருக்கிற सारे संसार में रहते हैं। ஒவ்வொரு மனிதனையும் हर एक व्यक्ति को ரட்சித்து उद्धार देकर, ஸ்நானப்படுத்தி बपतिस्मा देकर, அபிஷேகித்து अभिषेक करके ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இறைவன் மாற்றுகிறார். आत्मिक व्यक्ति बनाता है। அதுதான் ஆண்டவருடைய ஜனம். वही तो परमेश्वर के लोग, அந்த ஜனத்துக்கு उन लोगों को ஆச்சரியமான ஒளி, ये जो अचंबा ज्योति, இவர்கள் கூடுகிற கூட்டத்திலே ஒரு ஒளி வீசுகிறது. जो झुंड में एक ज्योति அது प्रकाशित होता தெய்வீக है, ஒளி, वो परमेश्वर का ज्योति, அது பரலோக ஒளி, वो स्वर्ग का ज्योति, அது அந்த ஜனத்தை பிரகாசிப்பிக்கிறது, वो लोगों को प्रकाशित करता है, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது, वो ज्योति का संतान बनाता है, இருள் நீங்குகிறது, जो अंधकार दूर होते हैं, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. जो उजाला आ जाते हैं। அப்ப பரலோக தேவன் स्वर्ग का परमेश्वर தம்முடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற சபை மக்களை अपने लोगों कहने वाले कलिसिया के लोगों को அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கிறார். वो आशीष देने के लिए इच्छा रखता है। ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க हर வேண்டும். एक व्यक्ति को आशीष देते हैं। யாரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விரும்பவில்லை. किसी को परमेश्वर लज्जित नहीं करता। அழைக்கப்பட்ட ஜனங்களை, बुलाए हुए लोगों को, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, चुने हुए लोगों को, இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற உண்மையுள்ள ஜனங்களை जो परमेश्वर के लिए जीने वाले सच्चे அவர் लोगों ஆசீர்வதிக்க को விரும்புகிறார். वो आशीष देना चाहता है। முதல் ஆசீர்வாதம் சமாதானம். पहला आशीष जो है शांति।
சமாதானம் வரணும்னா इन्हें शांति आना है तो பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். हमारा पाप की क्षमा पाना है. அப்ப சமாதானம் அருளுகிறவர் நம்முடைய தேவன். जो शांति देने वाला हमारा परमेश्वर, அகில உலகத்தின் படைப்பாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. सारे पृथ्वी का सृष्टिकर्ता हमारा प्रभु यीशु, அவருக்கென்றும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் இந்த உலகம் படைக்கப்பட்டு उनके लिए, उनके नाम की महिमा के लिए संसार को सृष्टि किए हैं. விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள லோகம் यानी अगर जो संसार स्वर्ग और पृथ्वी अधोलोक है, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முழங்கும். यानी अगर जो स्वर्ग में रहने वाले, पृथ्वी में रहने वाले, अधोलोक में पृथ्वी के नीचे रहने वाले, இந்த பூமியிலே வெளிப்பட்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. सब लोग को सामने अगर घुटने टेकेंगे हमारे प्रभु यीशु मसीह के सामने, அவர்தான் சிலுவையிலே மரித்தார். वो क्रूस में मरा. அவர் எதற்காக மரித்தார்? क्यों मरे हैं? மனிதனுக்கு சமாதானம் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். जो लोगों को शांति रूपी आशीष देने के लिए. இந்த உலகத்திலே அவன் எதை சம்பாதித்தாலும், ये संसार में कुछ भी कमा दे, வீட்டை சம்பாதிக்கலாம், घर कमा सकते हैं, வாகனத்தை சம்பாதிக்கலாம், गाड़ी कमा सकते हैं, பதவியை சம்பாதிக்கலாம், पद को पा सकते हैं, அதிகாரங்களை சம்பாதிக்கலாம், अधिकार को पा सकते हैं, இந்த உலகத்துல காசு பணங்களை சம்பாதிக்கலாம், इस संसार में धन संपत्ति कमा சொத்து सकते हैं, சுதந்திரங்களை சம்பாதிக்கலாம். संपत्ति कमा सकते हैं. சமாதானம் எப்படி சம்பாதிக்கிறது? शांति हम कैसे कमाना है? 1000 வசதிகள் இருக்கு, हजारों हमारे 1000 पास உறவுகள் सहूलत இருக்கு, है, सारे रिश्ता है, 1000 நட்புகள் இருக்கு, हजारों நிம்மதி இருக்கா? रिश्ता है. ये शांति है क्या? சமாதானத்தை இறைவன் தான் அருள வேண்டும். जो शांति परमेश्वर देता है. இந்த சமாதானத்தை அருளுவதற்கு இறைவன் என்ன செய்தார்? जो शांति देने के लिए परमेश्वर क्या किए हैं? அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்தார். ये पृथ्वी में मनुष्य का रूप लिया, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். जो शरीर में प्रकट हुआ. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, बच्चे लोग अगर लव और मांस का रहते அவரும் हैं, அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். परमेश्वर भी उनके समान जो लव और मांस का हुआ, மனுஷனாய் வெளிப்பட்டார். जो मनुष्य बना, கன்னி மரியாளுடைய கர்ப்பப்பையிலே அவர் உற்பத்தியானார். जो कुंवारी मरियम के गर्भ में उत्पन्न हुआ, பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கினார். पवित्र आत्मा उनको ऊपर उतरा. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு உடலை சிருஷ்டித்து கொடுத்தார். जो पवित्र आत्मा उनको अंदर आकर एक शरीर को सिरजाया. அந்த உடலுக்குள்ளே उस शरीर में அகிலாண்டத்தையும் படைத்த ஆண்டவர், जो सारे सृष्टि का मालिक, அந்த மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உடலுக்குள்ளே, यानी मरिया का जो गर्भ में जो सृष्टि किया गया उस शरीर में அந்த இறைவன் இறங்கி வந்தார். वो परमेश्वर उतर कर आया. அவர் மனிதனை போல டெலிவரி ஆனார். जो मनुष्य के समान वो जन्म हुआ. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடலாக இருக்கிறார். बच्चे लोग अगर जो लव और मांस के हैं, எந்த பிள்ளைகள்? कौन से बच्चे हैं? ஆதாமுடைய பிள்ளைகள். आदम के बच्चे हैं. ஆதாம் ஏவாளின் வழியாக வந்த மனித ஜென்மம் எல்லாரும், आदम हव्वा के जो द्वारा आए हुए सारे लोग हैं, எல்லாரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள். सब लोग मांस और लव के हैं. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். सब लोग उद्धार पाना है. எல்லாரும் சமாதானம் பெற வேண்டும். सब लोग शांति को पाना है. இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ये संसार में जन्म होकर जीकर எதையோ சம்பாதிக்கிறானுங்க. कितना भी कमाते हैं, ஒவ்வொரு துறைகளிலும் பெரியவர்களாய் சாதனை படைக்கிறார். हर एक भाग में बहुत बड़ा बनकर जो बहुत बड़ा काम करते हैं. சமாதானம் இருக்கா? शांति है क्या? சமாதானம் இறைவன் தான் தர முடியும். जो शांति परमेश्वर ही दे सकता है. உலகத்தில் சம்பாதிக்கிற எதுவும் சமாதானம் தெரியாது. ये संसार को कोई भी हमें शांति नहीं देते हैं. மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வர வேண்டுமான, जो मनुष्य के जीवन में शांति आना है तो அவன் இறைவனை தேட வேண்டும். वो परमेश्वर को दुख खोजना है. அது எந்த இறைவன்? कौन सा परमेश्वर? 33 கோடி கிடையாது. जो 33 कोटि नहीं है. ஒரே இறைவன், एक ही परमेश्वर, ஏக இறைவன், एक ही परमेश्वर, சர்வ வல்லவர், जब सर्व सामर्थ्य, சர்வ வியாபி, सर्व ज्ञानी, எங்கும் நிறைந்தவர், हमें हर स्थान पे रहते அவர் இந்த हैं. பூமியில இறங்கி வந்தார். ये इस पृथ्वी में आया, அதற்காக கன்னி மரியாளை தெரிந்து கொண்டார். इसके लिए कुंवारी मरिया को चुन लिया. கர்ப்பப்பையிலே பரிசுத்தாவின் இறங்கினார். जो गर्भ में पवित्र आत्मा उतरा, ஒரு மனித உடலை சிருஷ்டித்தார். जो मनुष्य का शरीर को அந்த सृष्टि किया, உடலுக்குள்ளே இறைவன் இறங்கி வந்தார். वो शरीर में परमेश्वर उतर இதைத்தான் आया. பவுல் எழுதுகிறார், தெய்வம் மாம்சத்திலே வெளிப்பட்டார். इसलिए पौलुस लिखता है कि परमेश्वर शरीर में प्रकट हुआ. பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். यानी अगर जन्म हुआ, बड़ा हुआ, जीवन बिताया. மனிதனுக்கு சமாதானம் அருள வேண்டும். जो मनुष्य को शांति होना है, அவர் வாழ்ந்த காலத்திலே, उन जिया हुआ दिनों में, இந்த பூமியிலே இஸ்ரவேல் தேசத்தில் உலாவி வந்த நாட்களிலே, जो इस्राएल देश में जो रहते समय, குருடர்கள் பார்வையிடந்தார்கள், जो अंधे लोग देखने लगे, செவிடர்கள் கேள்வி திறனை பெற்றார்கள், बहरा सुनने लगे, ஊமையர்கள் பேசும் திறனை பெற்றார்கள், गूंगा बोलने लगे, சப்பானிகள் நடந்தார்கள், लंगड़ा चलने लगे, அசுத்தாவி பிடித்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். दुष्टात्मा लोग छुटकारा पाए हैं.
நோய் வியாதிக்குள்ளே சிக்கினவர்கள் விடுவிக்கப்பட்டார். जो बीमारी लोगों को रोगियों को चंगाई दिया, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். हमेशा भलाई करते हुए घूम फिरते रहा. அவர்தான் இந்த பூமியிலே பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். वही आकर जो पृथ्वी में स्वर्ग के विषय में प्रचार किया. பரலோகம் சமீபமா இருக்கிறது. स्वर्ग राज्य निकट है. இந்த பூமியிலே வாழ்ந்தால் போதாது. ये संसार में जीना काफी नहीं है. சாதனை படைத்தால் போதாது. यानी अगर तुम अगर बड़ा बड़ा काम करने से काफी இந்த नहीं है. பூமியிலே வாழ்ந்து முடிக்கும் பொழுது ये संसार में जीकर अंत होते समय அவன் மறு உலகத்துக்குள்ளே பிரவேசிக்க वो வேண்டும். दूसरा एक जो दुनिया में जाना है, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க वो வேண்டும். स्वर्ग में प्रवेश करना है. அதற்கு என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? அது தண்ணியில முங்கி இருந்துச்சா போதுமா? इन्हें पानी में डूबकर उठने से काफी है क्या? போதாது. नहीं है. அதற்காக அவர் சிலுவையிலே தொங்கி इसीलिए वो क्रूस पे लटकर ரத்தம் சிந்தினார். अपने लहू को बहाया. அது ஒரு ரத்த ஆறு ஓடுகிறது. जो लहू नदी के समान दौड़ रहे हैं. சிலுவையிலே பொங்கி அந்த ரத்த ஊற்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. अगर क्रूस पर आकर लहू आकर एक चौथे के समान निकल रहा है. அந்த ரத்த ஆற்றுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் முங்கி எழும்பணும். वो लहू की नदी में हर एक व्यक्ति डुबकी मारकर उठना है. இம்மானுவேலின் ஊற்று, इम्मानुएल का जो सोता, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டவருடைய உடலில் இருந்து இறங்கிய ஊற்று, यीशु मसीह नाम से जो जन्म हुआ उनके शरीर से आया हुआ लहू का, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே उनके लहू क्रूस के लहू से சமாதானத்தை அருளி செய்தார். जो शांति को प्रकट कराया. 2:13 இருந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது எழுதி இருக்கிறது. यानी अगर जो वचन में हम पढ़ते हैं कि उसमें लिखा गया है, பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். यानी अगर जो हमारे बीच में रहा विरोधी की दीवार को हटा दिया, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற ஜாதி வித்தியாசத்தை உடைத்தார். यानी अगर ऊंचा जाति नीचे जाति का जो उस फर्क को तोड़ डाला. யூதர்கள் உயர்ந்த ஜாதியாகவும் மற்ற எல்லாரும் புற ஜாதியாகவும் அழைக்கப்பட்டார். यानी यहूदी लोग अपने ऊंचे स्थान में रहकर सारे लोगों को இறைவன் இயேசு ஏன் மரித்தார்? क्यों प्रभु यीशु मरा? ஏன் ரத்தம் சிந்தினார்? क्यों लहू बहाया? ஜாதிய உணர்வுகளை உடை தெரியவே. यानी जाति के सारे विचार को तोड़ने के ஜாதிய लिए, உணர்வு பகையை உண்டாக்குது. यानी जाति का विचार दुश्मन को निकट लाता है. மனிதனோடு இணைய முடியவில்லை. ये एक मनुष्य एक दूसरे से मेल मिलाप नहीं हो रहा மதம் है. பிளவை உண்டாக்குகிறது. यानी जाति तोड़ता है. ஆகவே மதத்தை தாண்டி, जो जाति का उस पार, ஜாதியை தாண்டி, जो जाति को उस पार, அரசியலை தாண்டி, यानी राजनीति सिनेमाவை का पार, தாண்டி, यानी सारी நாடகத்தை बातों का, தாண்டி, यानी सारी बातों से, விளையாட்டுகளை தாண்டி, यानी अगर जो सारे खेल कूद को उत्पार இயேசுவை நோக்கி பார்த்தால், यीशु को देखने लगे, இயேசுவிட வந்தால் यीशु जो आएगा तो ஒரு பெரிய சமாதானத்தை वो இறைவன் बहुत बड़ा शांति हम पा सकते हैं. இரண்டு பிரிவாக பிரித்த அந்த நடுச்சுவரை தகர்த்தார். ये हमारा जो दोनों विभाज करने वाले दीवार को परमेश्वर ने எல்லாரும் हटा दिया. இறைவனுக்கு ஏகமாய் உப்புரவாக்கினார். यानी अगर सब लोगों के बीच में परमेश्वर ने मेल मिलाप कराया. பரலோகத்தை பூலோகத்தோடு இசைத்தார். यानी स्वर्ग और पृथ्वी को मिला பூலோக दिया. மனித சமுதாயம் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு இணைக்கப்பட்டது. यानी अगर पृथ्वी में रहे लोगों को स्वर्ग से मिलाया गया. அதற்கு இறைவனே மனிதனாய் இறங்கி வர इसलिए வேண்டும். परमेश्वर ही मनुष्य बनकर उतर कर அவர் आया. இறங்கி வந்தால் போதாது. वो आने से काफी नहीं है. நன்மை செய்தால் போதாது. भलाई करने से काफी नहीं है. மனிதனுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்க வேண்டும். मनुष्य का अगर शांति देना அவர் है, சிலுவையிலே தொங்க வேண்டும். इसलिए क्रूस पर लटकना है. சிலுவையிலே ரத்தம் சிந்தி தொங்க வேண்டும். यानी अगर लहू बहाकर लटकना है, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. जो क्रूस पर बहाया हुआ लहू से, கொலோசியர் 1:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது जो कुलोसियों का पत्र पहला का 20 में थोड़ा पढ़ेंगे, அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. उधर ऐसा लिखा गया है. पढ़िए कोई भी. கொலோசியர் 1:20. कुलोसियर 1 का 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொண்டவரும் அவருக்கு பிரியமாய். அப்ப இறைவனுடைய பிரியம், यानी परमेश्वर का जो உங்களுக்கு எனக்கு चाहत எத்தனையோ है, பிரியம் இருக்கிறது. हमारे अंदर कई चाहत है, அதுல நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. हम उसमें हम आनंद ஆனா पाते हैं. இறைவனுக்கு என்ன பிரியமா இருக்கு? जो परमेश्वर की क्या चाहत था, தம்முடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே தொங்க வேண்டும். अपने एकलौता पुत्र क्रूस पर लटकना அவர் है. இந்த பூமியிலே ரத்தம் சிந்த வேண்டும். वो अपने पृथ्वी पर लहू बहाना அந்த है. ரத்தத்தின் மூலமாக वो लहू के द्वारा பூலோகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனித சமுதாயம் पृथ्वी में जन्म होकर जीने वाले सारे मनुष्य के जन हैं. காணக்கூடாத இறைவனோடு இணைக்கப்பட ये வேண்டும். सारे लोग परमेश्वर के साथ मेल मिलाप தேவனுக்கும் कराना है. மனுஷனுக்கும் சமாதானம் உண்டாகணும். वो परमेश्वर और मनुष्य के बीच में एक मेल मिलाप होना மனுஷனுடைய है. இதயத்திலே சமாதானம் அருளுவது जो मनुष्य के हृदय में शांति जो लाना, இறைவனுக்கு பிரியம். जो परमेश्वर के प्रियता, தெய்வம் உன்னிலே என்னிலே பிரியப்படுகிறார். परमेश्वर आप और मुझसे प्रेम करते உனக்கு हैं. எனக்கு சமாதானம் தரும்படியா आप और मुझे शांति देने நம்முடைய के ஒரே लिए பேரான குமாரனை சிலுவையிலே அடிக்கப்பட ஒப்புக் अपने கொடுத்தார். एकलौता पुत्र को क्रूस पर जो मारा, அதை விசுவாசிக்கிறவன் எவனோ तो विश्वास करने वाला हर एक அவன் व्यक्ति, கெட்டு போகாமல் वो नाश ना होते हुए நித்திய வாழ்விலே பங்கெடுக்கிறான். वो
अनंत जीवन में प्रवेश करता है। வரப்போகிற தெய்வ ராஜ்யத்துக்குள்ளே அவனுக்கு பங்கு கிடைக்கிறது. आने वाले परमेश्वर का राज्य में उसके भाग मिलता है, சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். जो शांति देकर आशीष करते हैं। உங்களுக்கும் எனக்கும் இறைவன் சமாதானம் தருகிறார். आप और मुझे परमेश्वर शांति देते हैं। உனக்கும் எனக்கு சமாதானம் தருவது இறைவனுடைய பிரியம். यानी अगर आप और मुझे शांति देना परमेश्वर की चाहत है। சமாதானம் உண்டாகட்டும்னு ஒரு வார்த்தையில இறைவன் சொல்லல. जो शांति होने देकर एक शब्द உன்னை में என்னை कहा, நிம்மதியாய் வாழ வைப்பதற்காக आप और मुझे तसल्ली से जीने के लिए பரலோகத்திலிருந்த இறைவன் இந்த பூமியில மனுஷனாய் இறங்கி வந்தார். स्वर्ग में रहा हुआ परमेश्वर पृथ्वी में मनुष्य बनकर आया। அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சிலுவையிலே தொங்கினாரே. वो जन्म होकर जो बढ़ जी करा क्रूस पर அவர் लटका, தம்முடைய பரிசுத்த ரத்தம் முழுவதையும் இந்த பூமியில சிந்தினாரே. उनका पवित्र लहू को पूरा इस पृथ्वी पर நீ बहा இந்த दिया। உலகத்துல வாழும் காலமெல்லாம் நிம்மதியா வாழணும். जी संसार में जब तक रहते நீ हैं, तब तक समाधानमा वाळनु. शांति से रहने के लिए, சமாதானம் உனக்கு அருள் செய்வது அவருக்கு பிரியம். यानी शांति तुम्हें देने के लिए उनको प्रिय है। அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே जो क्रूस पर बहा हुआ लहू से சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். जो शांति को दिए हैं, அந்த சிலுவையில் தொங்குற இயேசுவை நோக்கி பார்த்தார். जो क्रूस पर लटका हुआ यीशु को देखने से இதுவரை நீ பெற்றுக்கொள்ளாத அந்த தெய்வ சமாதானம், जो अभी तक आप नहीं पाए हुए அந்த परमेश्वर தெய்வீக का நிம்மதி शांति, जो परमेश्वर का உன் तसल्ली உள்ளத்தை நிரப்பு. वो आपके हृदय में भर देगा, உன் குடும்பத்தை நிரப்பு. आपके परिवार में भरेगा। இந்த உலகத்தில் நீ எதை சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை. ये संसार में कितना भी कमाते हैं, तसल्ली नहीं है। எத்தனை வசதிகள் வாய்ப்புகள் உனக்கு வந்தாலும், कितना भी घर पे अगर है फिर भी எத்தனை अगर படிப்பு नहीं है, அதிகாரங்கள் வந்தாலும் कितना भी पढ़ाई अधिकारी आने से भी நிம்மதியா வாழ முடியுமா? वो शांति से नहीं जी सकते हैं। நிம்மதியா சாப்பிடுவியா? जो शांति से खा सकते हैं, அதிகாரம் அதிகாரம் சொல்லிட்டு அதிகாரத்தை பண்றாங்க ஐஏஎஸ்கள். जो अधिकार का कर जो अधिकार में जाते हैं, அதிகாரிகளா மாறுறான். जो सब लोग अधिकारी बन जाते हैं। பதவின்னு சொல்லிவிட்டு அநேகம் பேர் எம்எல்ஏ எம்பியா மாறி பதவி பிடிக்கிறான். ये ना अगर पद करके सब लोग अगर एमपी एमएलए बनकर अगर पद அவங்கள்ட்ட को पाते கேளுங்க, हैं, நிம்மதியா இருக்கிறானான்னு கேளுங்க. कोई भी अगर उनको पूछिए शांति से ही करके, இருக்கானான்னு கேளுங்க. उनको पूछिए है क्या करके, முடியாது. शांति नहीं है। அந்த நிம்மதி வேண்டுமானால், वो शांति चाहे तो, அந்த சமாதானம் வேண்டுமானால் वो शांति चाहे तो சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். यानी क्रूस पर लटका हुआ यीशु को देखना है। அவர்தான் இந்த பூமியிலே वो इस पृथ्वी में மனுஷனாய் இறங்கி வந்தவர். जो मनुष्य के रूप में बनकर आया, மனுஷன் எல்லாரும் மாம்சம் ரத்தம் உடையவனா இருக்கான். जो सारे लोग अगर शरीर और लहू அதனால लहू के படைத்த हैं। பிரம்மனே இந்த பூமியில மனுஷனாய் இறங்கி வந்தார். यानी अगर जो ब्रह्मा भी अगर पृथ्वी में मनुष्य बनकर சிலுவையிலே आया, தொங்கி ரத்தம் சிந்தினார். जो क्रूस पर अगर लटकर लहू बहाया, அவரை நோக்கி பார்க்கிறவனுக்கு उसको देखने वाले को எனக்காகத்தான் மரித்தீர், मेरे लिए मरा, எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினீர் मेरे लिए लहू बहाया, என்று எந்த மனுஷ இருதயம் நம்புகிறதோ, जो हृदय मनुष्य जो भरोसा रखता எனக்காக है, என்று எந்த மனித இருதயம் ஒத்துக்கொள்கிறதோ, जो मेरे लिए करके जो पाले चाहता है, இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். यीशु को पुकारने से, எனக்காகத்தான் சுவாமி சிலுவையில தொங்குனீங்க, स्वामी मेरे लिए तुमने நான் क्रूस पर நிம்மதியா लटका, வாழ்வதற்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க. मैं आगे तसल्ली जीवन जीने के लिए अपने क्रूस पर लटका। இயேசுநாதா, यीशु இயேசுநாதா, यीशु நீர் என் பாவங்களை மன்னிக்கணும் मेरे पाप को क्षमा कर, என்று பாவங்களை அறிக்கையிட்டு ऐसा पाप को अंगीकार करके, பாவங்களை மன்னியும் என்று கேட்டால், जो पाप को क्षमा करो मांगने இயேசு से கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். प्रभु यीशु पापों की क्षमा करता है। என்று பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, जिस दिन आपके पाप की क्षमा पाते हैं, என்று பரலோகம் நீ செய்த பாவங்களை மன்னிக்கிறதோ, जब इस स्वर्ग तुम किया हुआ पाप को क्षमा करता है, அன்று உனக்கு சமாதானம் இருக்கு. उस दिन आपको शांति, வேற வழியே இல்ல. दूसरा कोई मार्ग नहीं நீ है। அதிகாரத்தை சம்பாதிக்கலாம், பதவியை சம்பாதிக்கலாம், जो पद और अधिकार का आप कमा सकते பணத்தை हैं, சம்பாதிக்கலாம், காசை சம்பாதிக்கலாம், इन्हें अगर तो धन संपत्ति कमा வீட்டை सकते हैं, சம்பாதிக்கலாம், வாகனத்தை சம்பாதிக்கலாம். घर और गाड़ी कमा सकते हैं, நிம்மதி இருக்கா? इन्हें तसल्ली है क्या? ஏல சமாதானமா வாழ்றியா? ये शांति से जी रहे हैं, சமாதானமா சாப்பிடுறியா? यानी शांति से खाते हैं, சமாதானமா குடும்ப வாழ்க்கை செய்றியா? जो शांति पूर्वक परिवार जीवन जलाते हैं, உன் அதிகாரம் சமாதானத்தை தந்துருமா? जो तेरा अधिकार உன் शांति दे பதவி सकता है, சமாதானத்தை தந்துருமா? आपका पद शांति दे सकता है। சமாதானத்தை அருளுகிறவர் இறைவன் மட்டுமே. शांति देने वाला परमेश्वर அந்த एक ही है। இறைவன் மனுஷனாய் வெளிப்பட்டவர் மட்டுமே. अदा वो परमेश्वर मनुष्य से சிலுவையிலே प्रकट தொங்கி हुआ वही ரத்த है। சிந்தினவர் மட்டுமே. क्रूस पर लटकर लहू बहाया वही है, இவர்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். वही शांति दे सकता है, இவர்தான் உனக்கு நிம்மதியை தர முடியும். वही तेरे को तसल्ली दे सकते வேற हैं, வழியே இல்ல. दूसरा कोई मार्ग नहीं அவர்தான் है, வழி. वही मार्ग। இந்த உலகத்துல பிறந்துட்ட, जो संसार में जन्म हुए हैं, வளர்ந்துகிட்டு இருக்க, अब बढ़ रहे हैं, வாழ்ந்துகிட்டு இருக்க, जी रहे हैं, நிம்மதி வேணுமா? शांति चाहिए, சமாதானம் வேணுமா? वो शांति चाहिए, அது இயேசுதான் தர முடியும். तो यीशु दे सकता है। அவர்தான் பிளவுகளை மாற்றுகிறவர், वही अगर जो विभाजन को பகையை जोड़ने वाला, மாற்றுகிறவர்,
दुश्मन को दूर करने वाले, வித்தியாசங்களை மாற்றுகிறவர். जो फर्क को दूर करने वाले, அந்த இறைவனுடைய இரத்தத்தினாலே वो परमेश्वर के लहू से சமாதானத்தை உண்டாக்கி शांति उत्पन्न करके நம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் जो अपने एकलौता पुत्र को विश्वास करने वाला हर व्यक्ति சமாதானத்தை அருளுகிறார். हर एक व्यक्ति को शांति देता है. அவர்கள் தான் நிம்மதியை வாழ முடியும். वो तसल्ली से दी सकते हैं. இதை இறைவன் தான் தர முடியும். वो परमेश्वर ही दे सकता है. அது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வெளிப்பட்டவர் மட்டும் தான் தர முடியும். यीशु के नाम से प्रकट हुआ वही दे सकता है. வானத்திலும் பூமியிலும் अनेक தெய்வங்கள் உண்டு. मतलब स्वर्ग और पृथ्वी में कई अनेक देविகள் உண்டு. देवी देवता है. உனக்கு எனக்கு சமாதானம் தருவதற்காக आप और मुझे शांति देने के இயேசு लिए கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டவர் மட்டும் से प्रकट हुआ वही शांति दे सकता है. வேற யார் மூலமும் சமாதானம் வராது. दूसरा कोई भी आपको शांति नहीं दे அவர்தான் सकता. ரத்தம் சிந்தினார். वही लहू बहाया. எதற்கு? क्यों? உனக்கும் எனக்கும் சமாதானம் தருவதற்கு. आप और मुझे शांति देने के அவர் लिए சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே वो क्रूस पर बहाया हुआ लहू से சமாதானத்தை உனக்காக சம்பாதித்திருக்கிறார். जो आपके लिए शांति कमाया है. உனக்கு நிம்மதி வேணும்னா आपको तसल्ली चाहिए, ना। शांति चाहिए. இயேசுனாரை தவிர வேற வழியே இல்ல. यीशु मसीह के सिवा दूसरा कोई मार्ग नहीं है. எம்மதமும் சம்மதமும் சொன்னா போதாது. सब जाति एक एक ऐसा नहीं है. இயேசு மட்டுமே சம்மதம் यीशु एक ही आगर जो दे सकता என்று है. உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் कभी आपको आपके அந்த जीवन को இயேசுவை நோக்கி समर्पण பார்த்தால் यीशु को देखने से இயேசு உனக்கு நிம்மதியை தருவார். आपको तसल्ली இயேசு देगा. சமாதானம் தருவார். यीशु शांति அவருடைய देगा. ரத்தம் இறங்கும். वो लहू அவருடைய ரத்தம் இன்றும் ஜீவன் உள்ளது. उसका लहू आज भी जीवित உன்னுடைய है. சகல பாவங்களை நீக்க வல்லமை உள்ளது. आपका पाप को हटाने के लिए அந்த सामर्थ्य இயேசு है. கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू உன்னுடைய மனசாட்சியை கழுவி சுத்தப்படுத்தும். तेरा विवेक को शुद्ध करता है. உன்னுடைய மனசாட்சியை கழுவுவார். जो तेरा विवेक को शुद्ध करेगा. குற்ற மனசாட்சி உனக்குள்ள இருக்கு. दोष विवेक जो है, பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்ச்சியை உண்டாக்குகிற குற்ற உணர்வு உனக்குள்ள இருக்கு. इन्हें मैं पाप कर दिया ऐसे जो अंदर आकर ஓ மனசாட்சியை உன்னை பாவி என்று சுட்டி காண்பிக்கிறது. जो तू पापी अगर तेरा विवेक कहता है, அந்த குற்ற மனசாட்சியை நீக்கி वो दोष जो உனக்கு ஒரு विवेक நல்ல को மனசாட்சியை தரும்போது अच्छे एक विवेक देने के நீ लिए தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்திலிருந்து வரும். जो चाहने वाला चाहत हाल यीशु के पास இயேசு है. கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகிறது. यीशु मसीह का लहू सारे पापों को शुद्ध करके இந்த दूर करता है. இயேசுவின் ரத்தம் यीशु मसीह का लहू உன் மனசாட்சியை கழுவுமே. तेरे विवेक को शुद्ध करता है. இதா தவறு செய்தார் என்று குற்ற உணர்வு உனக்குள்ள இருக்கா? तेरा पाप का अगर जो किया अगर आपके मन के अंदर जो है क्या, தப்பு செய்துட்டேன்னு உணர்த்துகிற அந்த குற்ற உணர்வு உனக்குள்ள இருக்கா? मैं गलती कर दिया ऐसे जो महसूस है क्या, அந்த உணர்வை நீக்கி वो महसूस அந்த हटाकर, கள்ள மனசாட்சியை நீக்கி वो जो அந்த दोष குற்ற जो மனசாட்சியை मन நீக்கி को हटाकर நல்ல மனசாட்சியை தருவதற்காக अच्छा एक विवेक देने के लिए இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. यीशु मसीह का लहू क्रूस पर बहाया. அந்த ரத்தம் உன்னை கழுவட்டும். वो लहू तेरे को இயேசுவே धोएगा. அந்த ரத்தத்தினாலே என் மனசாட்சியை கழுவும். यीशु लहू के द्वारा मेरे विवेक को शुद्ध என் மனசாட்சியை कीजिए. சுத்தம் பண்ணும். मेरे विवेक को शुद्ध कीजिए. என் மனசை என்னை குற்றப்படுத்து சுவாமி. जरा मेरा मन नहीं मुझे दोष लगाता என்னை है, எப்படியாவது கழுவும். मुझे कैसे भी धोइए. நீர் எனக்காகத்தானே சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர். मेरे लिए क्रूस पर लहू बहाया. நான் நம்புறேன் சுவாமி. मैं भरोसा रखता நான் हूँ. நம்புறேன் சுவாमी. मैं भरोसा रखता हूँ. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, तो कितना बड़ा अधिकारी हो, எவ்வளவு பெரிய அம்பானி அதானியா तो இருந்தாலும் சரி, कोई भी अंबानी आदानी हो, எத்தனை பதவியை வகித்தாலும் जो சரி, कितना भी पद में रहो, என்ன நிறவுள்ளவனா இருந்தாலும் சரி, जो कौन सा भी परिपूर्ण நீ हो, செய்த பாவம் तेरे किया हुआ पाप உன்னை குற்றவாளி என்று சொல்லிக் तेरे கொண்டிருக்கிறது. दोष लगाता है. ஓ மனசாட்சி உன்னை குற்றப்படுத்து. तेरे विवेक दोष लगाते हैं. இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु என் மனசை கழுவும்படியாக, जो मेरे विवेक என் को மனசை शुद्ध कीजिए. பரிசுத்தமாக்கும்படியாக मेरे मन को शुद्ध ரத்தம் कीजिए. சிந்தினீரே, लहू बहाइए. அந்த ரத்தத்தினால கழுவுங்க जो சுவாமி. लहू से धोइए. என் பாவங்களை மன்னிங்க मेरे சுவாமி. पाप को क्षमा कीजिए. என்ன பரிசுத்தமாக்குங்க சுவாமி. मुझे पवित्र कीजिए. என்று நீ இருக்கிற இடத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். आज आकर रहो जगह पे प्रभु இந்த को இயேசு पुकारने இன்றைக்கு से உன் பாவங்களை மன்னிப்பார். वो यीशु आज तेरे पापों को இன்றைக்கு क्षमा அவருடைய करेगा. ரத்தத்தினாலே உன் மனசாட்சியை கழுவி சுத்தப்படுத்துவார். तेरा विवेक को शुद्ध करेगा. உனக்கு ஒரு தெய்வீக நிம்மதி இறங்கி जो வரும். परमेश्वर का तसल्ली आपको आएगा, சமாதானம் அருளுவார். शांति देगा. இந்த உலகத்திலே நீ சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தை விட जो जो संसार में काम है सब कमाई से இந்த சமாதானத்தை சம்பாதிச்சுக்க. जो शांति को पा लीजिए. சாகிறதுக்கு முன்னாடி சம்பாதிக்க. जो मरने से पहले कमा இதை लीजिए. இயேசு தருகிறார். यीशु दे रहे हैं, வேற யாரும் தர முடியாது. दूसरा कोई नहीं दे सकता. உன் மனசாட்சியை கழுவுகிற ரத்தம் இயேசுதான் சிந்தினார். जो तेरे विवेक को शुद्ध करने वाला लहू வேற यीशु யாரும் बहाए ரத்தம் हैं. சிந்தல. दो कोई लहू नहीं बहाए हैं. இப்பொழுது आज இன்றைக்கு अभी இந்த இயேசுவை நோக்கி பார். आज यीशु
यीशु को என் देखिए, பாவங்களை மன்னியோ, पाप को क्षमा कर, என்ன கழுவோ मुझे शुद्ध कीजिए। என்று நீ கதறுவாயானால், ऐसा तुम पुकारने கண்ணீரோடு से, பாதத்திலே சிந்துவாயானால், आंसू को जो बहाने से இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார். यीशु तेरे पाप को शुद्ध எங்கள் करेगा। பாவங்களை மன்னித்தவர் जो तेरे पाप को क्षमा किए உன்னுடைய हैं, பாவத்தை மன்னிப்பார். तुम्हारा पाप की क्षमा எங்களுக்கு करेगा। சமாதானம் அருளினவர், हमें शांति दिया எங்களை परमेश्वर, நிம்மதியாய் வாழ हमें வைக்கிறவர், तसल्ली से जीने वाला உனக்கும் परमेश्वर சமாதானம் அருளி आपको ஆசீர்வதிப்பார். शांति देकर आशीष करेगा। அவர் உனக்கு பலன் கொடுப்பார். वो बल देगा। நீ பலவீனமா வாழ்ந்து तो கொண்டிருக்கிறாயா? निर्बल से ही क्या, என்னென்ன விஷயங்களை நீ कौन பலவீனப்பட்டிருக்க, से कार्य में निर्बल है, அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி सारे निर्बल कटाकर பலன் தருவதற்காக बल देने के लिए பரலோகத்தின் தேவகுமாரன் जो स्वर्ग का परमेश्वर का पुत्र है, அவர் உயிர் தெழுந்து பரமேறி இருக்கிறார். वो जी उठकर स्वर्ग में गए हैं। அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். जो पिता के पास आकर हमारे लिए मध्यस्थ कर அங்கிருந்து रहे பரிந்து हैं, பேசி वो हमारे पास मध्यस्थ करके பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டே पवित्र இருக்கிறார். आत्मा का हमारे लिए भेज रहा है। முதலாம் நூற்றாண்டு தொடங்கி जो पहला शताब्दी से இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் आज भी 21वीं शताब्दी तक வானங்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். स्वर्ग खोलकर पवित्र आत्मा को भेजते रहता है। பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது पवित्र आत्मा आते समय நீங்கள் பலன் அடைவீர்கள். तुम बल पाओगे, உன்னை பலப்படுத்துவதற்காகவே, तेरे बल देने के உன்னை लिए, சக்திப்படுத்துவதற்காகவே, तुम्हें शक्ति देने உன் के लिए, பலவீனங்களை மேற்கொள்ளும்படியாக. जो तेरे निर्बल के ऊपर सामना करने के உனக்கு लिए, எப்பொழுதெல்லாம் பலவீனங்கள் வருதோ कब जो निर्बल आते हैं, அப்பொழுதெல்லாம் பலவீனங்களை மேற்கொள்ளும்படியாக जो निर्बल को दूर करने के लिए இறைவன் இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பு. परमेश्वर यीशु पवित्र आत्मा பரிசுத்த को ஆவி भेज रहा है। உங்களிடத்தில் வரும் பொழுது पवित्र आत्मा आते समय நீங்கள் பலன் அடைவீர்கள். तुम बल पाओगे, உங்கள் பலவீனங்கள் மறையும். तुम्हारा निर्बल दूर உங்கள் होगा, சுகவீனங்கள் மாறும். तुम सारे रोग दूर होगा। பரலோக சக்தி இறங்கட்டும். पर स्वर्ग का जो இந்த தெய்வ சக்தி உன் மேல இறங்கட்டும். परमेश्वर के இந்த सामर्थ्य தெய்வ उतरे, பலம் உன் மேல இறங்கட்டும். परमेश्वर के बल उतरे, இந்த பலத்தினாலே நீங்கள் நான் நிரப்பப்படும் பொழுது जो बल से हम बढ़ते समय கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें आशीष देते हैं। பலவீனங்களை நீக்கி சுகவீனங்களை நீக்கி निर्बल को हटाकर, बीमारी को हटाकर கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தினாலே நிரப்புகிறார். वो आत्मिक बल से बढ़ता है। அவருடைய பலம் உன்னை என்னை நிரப்பும் பொழுது उनका बल आप और मुझसे बढ़ते समय எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ள முடியும். सारे निर्बल को दूर करने के लिए, நமக்கு இருக்கிற எல்லா சுகவீனங்களையும் மேற்கொள்ள முடியும். जो सारे जो बीमारी को सामना करने हैं, மரித்தால் கூட जो मरने से भी ஆவியானவர் உயிரோடு எழுப்புவார். जो आत्मा जो हमें जी उठाएगा। ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறது. रोमियों का पत्र 8:11 कहता அன்றி है, மரித்தோரில் இருந்து आज भी जो मरा हुआ में கிறிஸ்துவை से எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் जो मसीह को जी उठाए உங்கள் மேல் இறங்கி பலப்படுத்திக் கொண்டே இருப்பாரானால் आपके ऊपर उतर के जो बल देते रहे, செத்தால் ஒரு உயிரோடு जो எழுப்புவார். मरने से भी जी उठाएगा, சாவுக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். जो मृत्यु का जो भी बातों को हटा அதான் இறை देगा, சக்தி, यही परमेश्वर का அதான் सामर्थ्य है, இறைவன் கொடுக்கிற பலன். वही परमेश्वर देने वाला இந்த बल, பலத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். वो बल का आप और मैं पाना ஒரே ஒரு है। வாழ்க்கை இந்த பூமியிலே, एक ही जीवन इस இந்த संसार வாழ்க்கையிலே में, நீ நிம்மதியை பெற்றுக்கொள். ये संसार में तसल्ली पा लीजिए। இந்த வாழ்க்கையிலே தெய்வ சக்தியை பெற்றுக்கொள். ये जीवन में अगर परमेश्वर के सामर्थ्य பரிசுத்த पाइए, ஆவியானவர் உனக்கு தருவார். पवित्र आत्मा आपको देगा। நீ செத்தால் உயிரோடு எழுப்புவாரியா? जो मरने से भी जी என்னை उठाएगा, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். रोज विश्वास करने மரியாமல் वाले से जी என்றென்றைக்கும் उठाएगा। இருப்பார். वो हमेशा जीवित रहेगा। ஆண்டவர் இயேசு வருவார். ये समस्या आने वाले हैं, உன்னை மறுரூபப்படுத்தி எடுப்பார். आपको रूपांतर कर அதுக்கு उठाएगा, தான் இந்த பலனை கொடுக்கிறேன். इसलिए बल देते हैं। அவருடைய ஆவியானவர் உன்னை மறுரூபப்படுத்திக் கொண்டே வருவார். आत्मा में रूपांतर करते உன் ஆவி रहेगा। ஆத்துமா சரீரம் जो आत्मा शरीर प्राण, ஆவியால் பலப்படுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, जो आत्मा से बल पाने के சுகவீனங்கள் लिए பலவீனங்கள் மாறுவது மாத்திரமல்ல, सारे निर्बल और बीमारी दूर होने இந்த से உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ये संसार में हम जीवित உயிர் रहते தெழுந்த समय, இயேசு வருவாரே, जो जी उठने वाला प्रभु यीशु அப்பொழுது आएंगे, உன்னுடைய சரீரம் अभी तेरा शरीर அடிக்கடி வியாதி நோய் தாக்குகிற இந்த சரீரம், जो बार बार जो बीमारी பல்வேறு விதமான ஆசை இச்சைகளினாலே தாக்கப்படுகிற இந்த சரீரம் प्रकार के आशा इच्छा से जो பரிசுத்த निर्बल करने ஆவியின் वाला है, பலத்தினாலே पवित्र आत्मा के बल से ஒரு நிமிஷத்திலே एक पल में கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே एक पल की मारते உன் சரீரம் மர்வமாக்கப்பட்டு आपका शरीर रूपांतर होकर உயிரோடு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். जीवित आकर स्वर्ग उठा लिए இதற்கு தான் जाएंगे। பலத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். यही बल के आशीष परमेश्वर இந்த देते हैं। பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உன்னை நிரப்ப ये விரும்புகிறார். पवित्र आत्मा के बल से இந்த भरने वाले பரலோக சமாதானத்தினாலே உன்னை நிரப்ப स्वर्ग விரும்புகிறார். के शांति से भरते அதற்காகத்தான் हैं। இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். इसलिए प्रभु यीशु प्रकट அதற்காகத்தான் हुए, சிலுவையிலே தொங்கினார். इसलिए क्रूस पर அதற்காகத்தான் लगा, ரத்தம் சிந்தினார். इसलिए लहू बहाए हैं, அதற்காகவே மரித்தார், इसलिए मरा, அடக்கமிடப்பட்டார், इसलिए जी உயிர் उठा, தெழுந்தார், जी उठा, பரமேறி போனார், स्वर्ग गए, வரப்போகிறார். वापस आने वाले हैं। அவர் வந்து எடுத்துக்கொள்ள போகிறார். वो आकर जो आपको उठाने वाले அவருடைய हैं, சபையைத்தான் மறுரூபப்படுத்துவார். जो कलीसिया को रूपांतर करेगा, அவருடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். अपने बच्चों को रूपांतर करेगा। அவர்கள் மரித்தால் वो मरने से கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புவார். जो मसीह में मरा हुआ पवित्र लोगों को जी उठाएगा। உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப வருகிறார். जहाँ पर मुझे जी
उठाने के लिए உங்களை प्रभु என்னை ईश्वर है। மறுரூபப்படுத்துவதற்காக இயேசு आप வருகிறார். और मुझे रूपांतर करने के लिए प्रभु ईश्वर है। இந்த கிருபையை அவருடைய சபைக்கு அருளுகிறார். ये अनुग्रह को कलीसिया के ऊपर दे रहे என் हैं। குமாரனே, ये मेरे पुत्र, என் குமாரத்தியே, ये पुत्री, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. यानी परमेश्वर का अनुग्रह में बलवंत हो जा। போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, यानी अगर खाने पीने से नहीं கொள்கை है, கோட்பாடுகளினாலே அல்ல, यानी आपके सारे रीति மத रिवाज से नहीं है, சடங்குகளினாலே அல்ல, यानी जाति के रीति रिवाज से नहीं உயிர்த்தெழுந்த है, கிறிஸ்து கிருபை கொடுக்கிறேன். यानी जीव उठा हुआ परमेश्वर அதுக்காக अनुग्रह தான் देता है। கிருபாசனத்துல உட்கார்ந்திருக்கேன். इसलिए कृपासन में आए நீ हैं। பலவீனப்படும் பொழுதெல்லாம், तो निर्बल के समय, நீ சுகவீனப்படும் பொழுதெல்லாம் तो बीमारी पड़ते அவர் समय கிருபை அனுப்பி கொண்டே இருப்பார். उसका अनुग्रह को बेचते रहते அபிஷேகத்தை हैं, அனுப்பி கொண்டே இருப்பார். उसका अभिषेक को बेचते என் रहते हैं। குமாரனாகிய தீமோத்தேயுவே, ये कुमार पुत्र तीमोथेयो, கிறிஸ்து இயேசு தருகிற கிருபையினாலே பலப்படு. मसीह देने वाला बलन अरुளுகிறார். अनुग्रह से तुम बलवंत हो जाओ। காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவேளா இருக்கிறது. उनका प्रतिदिन उसका अनुग्रह காலையிலே नया है। எழுந்து என்னை தேடுகிறவன் கண்டடைவான். यानी सवेरे जो அவன் மேலே என் கிருபையை நான் இறங்க பண்ணுவேன். उनको ऊपर मेरा अनुग्रह को அவனை उतारूंगा, பலப்படுத்துவேன். उन्हें बलवंत करूंगा, அவனை ஆசீர்வதிப்பேன். उन्हें आशीष करूंगा, அவனை ஆசீர்வதிப்பேன். उन्हें आशीष करूंगा। இந்த ஆசீர்வாதங்களை ये தருவதற்காக आशीष देने के लिए இயேசு சிலுவையிலே தொங்கினார். यीशु क्रूस पर இயேசு लटका, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி प्रभु போனார். दफना कर जो जी இயேசு उसके स्वर्ग உனக்காக गया, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். जहाँ पर मुझे मध्यस्थ कर रहे உன் हैं। ஜெபம் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னாலும் मेरा और तेरा प्रार्थना இயேசு नहीं அவருடைய सुनते ஜெபம் हैं। கேட்கப்படும். प्रभु यीशु मसीह का प्रार्थना सुनते நம்பிக்கையோடு हैं। அவரை கூப்பிடு. भरोसे के साथ அவர் उनको पुकार। கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறார். वो कृपासन में बैठे हैं, அவர் ஏற்ற சமயத்தில் கிருபையை தருவார். वो सही समय पर अनुग्रह देगा। எந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த நேரத்தில் கிருபையை जिस தருவார். जगह पे तुम आंसू बहाते उस जगह पे अनुग्रह देगा। அவருடைய ஜனங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். उनके लोगों को कभी लज्जित होने नहीं देगा, அவர்களை புறம்பாக்க மாட்டார். उन्हें कभी दूर नहीं करेगा, அவர்களை மன்னிப்பார், उन्हें क्षमा करेगा, அவர்களை கழுவார், उन्हें धोएगा, சமாதானம் அளிச்சுவார், शांति देगा, பலன் கொடுப்பார். बल देगा। இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான பாத்திரமாக इस உயர்த்துவார். संसार में जो आशीष पर बर्तन के रूप में जीवित रहेंगे। எல்லாரும் கண்களை மூடுவோம். सब लोग आंख बंद करें, நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். जो प्रभु के समक्ष में समर्पण இந்த कीजिए। அருமையான இந்த வீட்டின் புகுமனை புகுலா, यानी अगर जो एक नया घर के प्रतिष्ठा, இந்த பிரதிஷ்டைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரை ये समर्पण जो आराधना में आए हुए सबको கர்த்தர் சந்திப்பாராக. परमेश्वर बैठ करे, இந்த வீட்டின் மூலமாக, ये घर के द्वारा, இந்த பிரதிஷ்டையின் மூலமாக ये प्रतिष्ठा के द्वारा கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் கண்ணோக்கி பார்ப்பாராக. आए हुए हर एक व्यक्ति को परमेश्वर देखे, ஆண்டவருடைய வசனங்களுக்கு உண்மையாய் செவி கொடுத்தவர்களை जो परमेश्वर के वचन को सच्चाई से கர்த்தர் कान சந்திப்பாராக. लगाए, परमेश्वर उनको आकर जो அவருடைய बैठ करे, கிருபை சந்திப்பதாக. उनका अनुग्रह उनके बैठ करे, அவருடைய பலமாகிய பரிசுத்தாவியான சந்திப்பாராக. उनका बलवंत हालेलुया அவர் सामर्थ சிலுவை मिले, சிந்தின ரத்தம் சந்திப்பதாக. उनका लहू उनके बैठ करे, உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்படுத்துவதாக. वो जीव उठने के लिए योग्य बनाए, மறுரூபப்படுத்துவதற்கு தகுதிப்படுத்துவதாக. रूपांतर होने के लिए योग्य बनाए। இப்படி தேவனுடைய ஜனத்துக்காக, ऐसा परमेश्वर के लोगों के சபைக்காக, लिए, तनक उसके लिए, பரிந்து பேசுவதற்காக अन्य मध्यस्थ करने के लिए இயேசு தம்முடைய ஸ்தானத்திலே जो यीशु अपने स्थान में ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ये सेवकों को खड़ा किए திருச்சபை हैं, மக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். कलीसिया के लोगों को சகல खड़ा किए हैं, பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் பண்ணி கொண்டிருப்பார். जो सारे पवित्र लोगों के लिए वो विनती करते रहेगा, சர்வதேசத்தை ஆளுகிற மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். जो सारे देश के अधिकारी लोगों के लिए प्रार्थना कर रहे हैं, அழிவுக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். नाश की ओर जाने वाले लोगों के लिए அவர்கள் आंसू के साथ கிறிஸ்துவின் प्रार्थना कर रहे हैं। ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறார்கள். यानी अगर मसीह के लिए लोग அவர்கள் இந்த स्थानापति हैं, தலத்திலே தங்கி இளைப்பாரி इधर अगर रहकर विश्राम पाकर எல்லா மக்களுக்காக வேண்டுதல் பண்ணுவார். सारे लोगों के लिए विनती करेंगे, அவருடைய திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் பண்ணுவார். कलीसिया के लोगों के लिए विनती எல்லா करेंगे, அதிகாரிகள், அமைச்சர் மக்களுக்காக, सारे अधिकारी எல்லா எம்எல்ஏ எம்பிகளுக்காக, एमएलए एमपी நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, ये संसार को நிர்வாகம் பண்ணுகிற அதிகாரிகளுக்காக जो हुकूमत करने वाले को இவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. उनको लिए इधर बैठकर प्रार्थना அதுக்கு करते தான் रहेंगे। ஆண்டவர் இந்த தலத்தை தந்திருக்கு. इसलिए परमेश्वर जगह இதில் दिए தங்கி हैं, இருக்கிற பரிசுத்தவான்கள் जो रहने वाले पवित्र लोग हैं, அவர்கள் இளைப்பாறினாலும் वो विश्राम करने से அவர்கள் தேசத்தின் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவார். जो देश के लोगों के लिए प्रार्थना இந்த करेंगे, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். वो लोग अच्छा இந்திய रहना, தேசம் நன்றாக இருக்க வேண்டும். देश अच्छा रहना, இந்த மகாராஷ்டிரா நன்றாக இருக்க வேண்டும். महाराष्ट्र अच्छा இதை रहना, ஆளுகிறவர்களும் அதிகார வர்க்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும். हुकूमत करने वाला अधिकारी लोग अच्छे சமாதானமா रहना, ஆளுகை செய்ய வேண்டும். शांति पूर्वक हुकूमत करना है, பிரச்சனைகள் வெடிக்க கூடாது. सारे समस्या नहीं आना பெரிய है, சமாதானத்தை கொடுக்கணும் சுவாமி. पूर्ण शांति देना है, எங்க அதிகாரிகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. अधिकारी लोगों को शांति எங்களை दीजिए, ஆளுற அமைச்சர் பெருமக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. हुकूमत करने वाले नेता लोगों को சிஎம்க்கு शांति दीजिए, சமாதானத்தை கொடுங்க. जो सबको शांति பிஎம்க்கு दीजिए, சமாதானத்தை கொடுங்க. और सब शांति दीजिए, எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா सारे लोगों को என்று शांति ஜெபம் दीजिए, பண்ணுவதற்காக ऐसा प्रार्थना करने இந்த के लिए। வீட்டை கர்த்தர் பிரதிஷ்டைப்படுத்தி ये தந்தார். घर को परमेश्वर प्रतिष्ठित இங்கே कर दिया இளைப்பாறுகிற है। பரிசுத்தவான்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார். ये विश्राम करने पवित्र लोगों को काम பரிசுத்த ஆவியானவர் करेंगे। அவர்களை நடத்துவார். पवित्र आत्मा उन्हें அவர்கள் चलाएगा, வழியாக திருச்சபையை நடத்துவார். उनके द्वारा कलीसिया का தேசத்தின் अगुवाई மக்களை करेगा, சந்திப்பார். देश के लोगों को बैठ करेगा, சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். शांति देकर आशीष करेगा। அன்பின் பரலோக பிதாவே, स्वर्ग पिता, இயேசுநாதா, यीशु मसीह, ரட்சகா,
उद्धारकर्ता வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் जो वचन सुना वो हर एक को கிருபை இறங்கணும், கிருபை இறங்கணும். आपका अनुग्रह को उतरने दीजिए, உடைய கிருபை இறங்கணும், आपका கிருபை अनुग्रह இறங்கணும். को उतरने दीजिए। இயேசுநாதா, இந்த ஸ்தலத்திலே வந்து கால் வைத்த ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கணும். इस आए वो हर एक ऊपर आपका अनुग्रह को उतरने दीजिए। உங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்தார்களே, तेरा बुलाहट को सुनकर आए हैं, தெரிவித்தார்களே, जो आप आए இந்த हैं, பிரதேசம் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். ये प्रत्येक सुना वो लोग भी அவங்க आशीष குடும்பம் पाना, ஆசீர்வதிக்கப்படும். ये परिवार आशीष அவங்க पाना, தொழில் ஆசீர்வதிக்கப்படும். उनका कारोबार அவங்க आशीष வியாபாரம் पाए, ஆசீர்வதிக்கப்படும். व्यापार அவங்க आशीष உத்தியோகம் पाए, ஆசீர்வதிக்கப்படும். उनका नौकरी ஊழியம் आशीष செய்வார்கள், पाए, அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். सेवकाई करने वाले सेवक பரிசுத்த ஆவியின் பலனை கொடுப்பீராக. पवित्र आत्मा का बल दीजिए, சமாதானத்தை கொடுப்பீராக. शांति दीजिए, ஆண்டவரே, ஒரு ஆசீர்வதிக்கணையா. प्रभु ने आशीष कीजिए, உங்க பலவீன நேரங்களில் பலன் உண்டாகணையா. निर्बल के समय बल आने ஆசீர்வதிங்க दीजिए, ஆண்டவரே. उन्हें आशीष कीजिए, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब लोग प्रार्थना कीजिए, உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருப்போம். आज सच्चाई से समर्पण करके प्रार्थना कीजिए। ஹalleluya हालेलुया, धन्यवाद धन्यवाद பிள்ளைகளை धन्यवाद। ஆசீர்வதிப்பீராக, प्रभु जी आशीष பிள்ளைகளை कीजिए, आशीष ஆசீர்வதிப்பீராக. कीजिए प्रभु जी, நல்ல ஆண்டவர், நல்ல आशीष कीजिए ஆண்டவர், प्रभु जी, நல்ல आशीष ஆண்டவர், कीजिए, நல்ல आशीष कीजिए, ஆண்டவர், आशीष நல்ல कीजिए। ஆண்டவர், நல்ல अच्छा ஆண்டவர். परमेश्वर। தோத்திரன் 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 தோத்திரன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, Hallelujah, praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord. நல்ல hallelujah, ஆண்டவர், hallelujah, சோத்திரன், hallelujah, சோத்திரன், hallelujah, சோத்திரன். hallelujah, Praise the hallelujah. Lord. Glory Jesus, hallelujah. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மட்டுமா இந்த வீட்டு ஜெபத்தை ஆசீர்வதித்த தந்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறவர், परमेश्वर शांति देकर आशीष देने தந்து वाला, ஆசீர்வதிக்கிறவர். बल देकर आशीष करता है। நாளிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே इन आशीषों के द्वारा வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து जो आए हुए सबको आशीष நாமத்தை देकर மகிமைப்படுத்தினபடியா उनके नाम को महिमा करने के लिए கர்த்தர் ஸ்தோத்திரம் हम பண்ணுவோம். सब लोग प्रभु को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல சுகத்தை பெற்று தந்து अच्छा बल सामर्थ्य देने के लिए பயன்படுத்தும்படியா और भी इस्तेमाल करने के लिए எல்லா கூட்டங்களை பொறுப்பெடுக்க लगातार हर मंडल में जिम्मेदार लेने के लिए ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हम सब लोग धन्यवाद करेंगे। धन्यवाद 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद 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 धन्यवाद। சார்கோப்பில் இருக்கிற பாஸ்டர் ஜெபிப்பார்கள். அடுத்ததாக செல்வம் பாஸ்டர் அவர்கள் ஆண்டன். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நல்ல வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு நாளை ஏற்படுத்தி இந்த பிரதிஷ்டை ஆராதனை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்துல கூடவும் தகப்பன் இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கவும் தக்கதாய் தெய்வம் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதித்திருக்கிறேன். தெய்வீக நன்மைகளை எல்லாரும் கண்டுகொள்ள எல்லாரையும் கர்த்தர் பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தெய்வீக சமாதானம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும் தகப்பனை. எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய அழைப்பை தகப்பனே அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது மறுரூபமாக்கப்படுகிற தகப்பனே அந்த அனுபவத்தை, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த அனுபவத்தை எல்லாரும் கண்டுகொள்ள என் தகப்பன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ரசிக்கப்படாத ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டார்களானால் தகப்பனே, கேட்டிருக்கிற அந்த ஜனங்கள் தகப்பனை இருதயத்திலே குத்துண்டவர்களாய், தேவனே நீரே இயேசுவே எங்கள் இரட்சகர் என்று உம்மை தேட அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஜனங்களும் வருகிற நாட்களிலே சபையிலே சேர்ந்து ஆராதிக்க என் தகப்பன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே விசேஷித்த நன்மைகள், தகப்பனே விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஏல்பெத்தேலின் அனுபவத்தை இந்த இடத்துல கர்த்தர் கண்டுகொள்ள தங்குகிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தெய்வ பிரசனத்தோடு இந்த இடத்துல தங்கி இருக்க தகப்பன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த எங்கள் எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ள இந்த ஆசீர்வாதத்திலே பெருக கர்த்தர் உதவி செய்யும். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நாமத்தை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த வீட்டு பிரதிஷ்டைக்காக ஆண்டவரே இந்த கூட்டங்கள் ஒழுங்கிக்கப்பட்டு கர்த்தர் தாமே எங்களோடு இடைபெற்று பேசினதுக்காக வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இங்கே இருக்கிறவர்களும் ஆண்டவரே இந்த வீடை சுற்றி தேவ ஆவியானவர் அசைவாடும்படி, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி, இந்த பில்டிங்கில் இருக்கிற யாவருடைய கண்களும் தயவடைக்க செய்யும்படியாக ஆண்டவரே இங்கே முன்குறித்து வைத்த அநேக ஜனங்களை இது மூலியமா ரட்சிக்கப்படத்தக்க, இந்த இடத்திலிருந்து தேவனே உங்களுடைய வார்த்தைகளும் வசனங்களும் கடந்து போகத்தக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறேன். அப்பா தகப்பனே, வீடு முழுவதும் தேவ கிருபையால மூடிக்கொள்ளும். உங்களுடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். हमारे स्वर्गीय पिता, तेरे चरणों पर आए हुए परमेश्वर, इस स्थान को परमेश्वर आपने आशीषित करके दिया, इसके लिए धन्यवाद करते राजा। परमेश्वर आपके नाम से इकट्ठा होकर इस निवास स्थान को परमेश्वर आपने परमेश्वर आशीष करके दिया है, इसके लिए धन्यवाद। यहाँ पे आपके पवित्र लोग निवास करने के लिए, परमेश्वर आपकी सेवकाई करने के लिए आपने अनुग्रह दिया है, इसके लिए धन्यवाद। इस स्थल को आशीष करके दीजिए, इस कलीसिया को परमेश्वर आशीष करके दीजिए। यहाँ पर जिसका भी पैर रखें वो उद्धार के रास्ता में ले आने के लिए, वो ज्योति के रास्ता में आने के लिए परमेश्वर आप अनुग्रह करने के लिए विनती करते राजा। दिया हुआ परमेश्वर संदेश के लिए धन्यवाद। उस संदेश के अनुसार जो सुने, संदेश को सुनकर परमेश्वर अर्पण करके जीने के लिए एक उद्धार का रास्ता खुलने के लिए आप अनुग्रह दीजिए। आए हुए सभी को आप आशीष करके दीजिए। आपके नाम से हम आशीष करते हैं, उद्धारकर्ता यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन। அருமையான இந்த ஸ்தலத்தை கத்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்திலே கூடி வந்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரி மட்டுமாக நம்முடைய சமூகத்திலே பாடி துதித்து மகிமைப்படுத்த ஒரு விசை கூட கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக என் ஆண்டவர் பாராட்டினதான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல தகப்பனே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. தொடர்ந்து இந்த குடாரம் முழுவதிலும் ஆண்டவரே தேவனே மக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் பலத்தையும் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இதில் வசிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே தேவ சித்தத்தை கத்தாவே ஸ்தோத்திர பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உலகெங்கும் கத்தாவே கடந்து போய் இந்த ஊழியங்களை செய்கிறவர்களாய் அநேகர் இந்த இடத்துல கடந்து தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் என் ஆண்டவர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த அலங்கம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய சமாதானமும் ஆரோக்கியம் எப்பொழுது நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையில கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பவனத்தில் எங்களை எல்லோரையும் கூட்டி சேர்த்த அன்புக்காய் நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருந்து உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகத்தை பிரகாசிக்க செய்து ஆண்டவரே உம்மை நம்பியுள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சமாதானத்தையும் பலத்தையும்
ஆசீர்வாதத்தையும் நல்கும் நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வீட்டை நீர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல நாட்கள் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. தடைகள் இருந்தபோதும் கர்த்தாவே தடைகள் எல்லாம் அகற்றி ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக இந்த வீட்டை தந்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆண்டவரே எப்போதும் ஜெபதூபம் எலும்ப ஆண்டவரே எப்போதும் கர்த்தாவினுடைய நாமத்தை மயப்படுத்த இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே தங்கியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுகபலம் ஆரோக்கியத்தை தரும்படியாகும். இந்த இடத்தில் ஆண்டவரே எப்போதும் உம்முடைய நாமம் மயப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தாவுடைய கரம் எப்போதும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் மயப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. கனம் துதிமயம் உமக்கு தருகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் प्रभु यीशु मसीह का अनुग्रह है, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஸ்நேக ஐக்கியம் जो पवित्र आत्मा का जो सौभाग्यता நம் அனைவரோடும் या सबके साथ है நித்தியமாக हमेशा கர்த்தருடைய வருகை பரியந்தம் प्रभु का आगमन तक நிலைத்திருப்பதாக. हमेशा बने रहे, आमीन। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद है, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. जो प्रभु सबको आशीष करे, வந்திருக்கிற யாவருக்கும் जो आए हुए सबको நன்றியை வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். सबका अगर जो धन्यवादी आभारी है। கீழே எல்லாருக்கும் சின்ன ஆகாரம் तो ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. नीचे सबके लिए छोटा सा भोजन तैयार किए गए हैं। புசித்து போக அன்பை கேட்டுக்கொள்கிறேன். सब लोग आकर जो खाकर जेने के लिए प्रेम முதலாவது से தூர मांग रहा हूं। வந்தவர்கள் ஆகாரத்தை புசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். जो आए हुए सब आकर जो दूर से आए हुए लोग पहले खाना खा लीजिए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु आप सबको आशीष करें।